ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃபினிஷிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி அட்டாச் பண்ணி கொக்கி பீஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவும் இதுக்கு முந்தின ஸ்டிச்சிங் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து மேலே ஐக்கானில் தர்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்து பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 4 பீஸ் லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து மேலே கொக்கி அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதை மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல மெயின் டாட் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டியோட அகலத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பட்டியோட முன்பக்க உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறத விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து பட்டியும் மேலே கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அதே போல் பட்டியோட பின்பக்க உயரத்தையும் கரெக்டாக தையலுக்கு விட்டதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச் பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கையும் முன்பக்க உயரத்தை மார்க் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்பக்க பட்டியோட உயரத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸில் கொடுத்துருக்கோம். அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து அந்த சென்டர் டாட்லேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பட்டிக்கு வந்து ஷேப் கொடுத்து வரைஞ்சாச்சு. இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வரைஞ்சிருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு வந்து கீழே 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஃப்ரண்ட் சைடு முன்னாடி சின்னதாக இந்த மாதிரி அர்க்காத் கொடுத்துக்கலாம். ரெண்டையும் ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட் சைடு இருக்கணும். அவ்வளோதான், பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸ் எடுத்துருக்கோம். இந்த பக்கம் 1 பீஸ், அந்த பக்கம் 1 பீஸ், 2 பீஸ் எடுத்துருக்கோம். கரெக்டாக இந்த மாதிரி பட்டியை ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி பட்டியை மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாறாமல் கிடைக்கும். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து அர்க்காத் கொடுத்துருப்போம். கரெக்டாக 1 இன்ச் 1/2 இன்ச் எந்த அளவுக்கு துணி விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பட்டி பீஸில் மெயின் ஃபேப்ரிக் 1 பீஸும் லைனிங் வந்து 2 பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் பீஸ் தைக்கிறப்ப ஃப்ரண்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தைங்க. அப்போ வந்து கரெக்டாக பட்டி மாறாமல் கிடைக்கும். கரெக்டாக அந்த அர்க்காத்து மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி லைனிங் பக்கம் எல்லா பீஸும் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த லைனிங் கிளாத்து மேலே தையல் போடுற மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசிறி எல்லாமே வந்து லைனிங் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக லைனிங்கோட எட்ஜில் தையல் போடுற மாதிரி இந்த அமுக்கு தையலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதை அப்படியே லைனிங்கை உள் பக்கமாக திருப்பி பிசிறி எதுவுமே வெளியே தெரியாமல் பட்டியோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எட்ஜை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு தையல் போடுங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டிருக்கனால லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டாலே பிசிறு எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தையலை வந்து கரெக்டாக ஓரத்தில் போட்டோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போது ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு கைட் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி போட்டால் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது சுற்றியும் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஓரத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஓரத்துலேயே உள்ள துணி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பட்டி பீஸ்லேயும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பட்டி பீஸு ஆப்போசிட்டில் கரெக்டாக கிடச்சிருக்கு. ஒவ்வொரு தடவை தைச்சதுக்கப்புறமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்க்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பட்டி பீஸ் வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பட்டி பீஸை வந்து மேலே மெயின் கிராஸ் பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கொக்கி பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்டி பீஸில் இந்த மாதிரி கரெக்டாக நேராக வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த கிராஸ் பீஸை முன்பக்கம் இந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கட்டிங் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸையும் நேராக எடுத்து வச்சு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டே வாங்க. கரெக்டாக அந்த முன் டாட் இருக்க பக்கம் வந்து டாட் அந்த மாதிரி உள் பக்கமாக நல்லா மடக்கி விட்டு அதுக்கு மேலே தையல் போடுங்க. கரெக்டாக 2 பீஸையும் நேராக எடுத்து வச்சு கரெக்டாக 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக எல்லா பக்கமும் தையல் கரெக்டாக 1/2 இன்ச்சில் இருக்க மாதிரி தையுங்க. அப்போ தான் வந்து முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் கிடைக்கும். அதே மாதிரியே இன்னொரு பக்கம் பட்டி பீஸையும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தடவையும் கொக்கி பக்கம் தான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த கிராஸ் கட் பண்ண இடத்த முடிகிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முன்னாடி டாட்டை இந்த மாதிரி உள் பக்கமாக மடக்கி விட்டு அதுக்கு மேலே பட்டி பீஸை கரெக்டாக நேராக எடுத்து விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே தையல் போடுங்க. அவ்வளோதான், பட்டியை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட பட்டி அட்டாச் பண்ணியிருக்கோன்னு. கரெக்டாக 1/2 இன்ச்சில் 2 பக்கமும் தையல் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் ஒரே அளவாக கிடைக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பிசிறு எல்லாமே கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பட்டி பக்கம் எட்ஜ்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து பட்டி பீஸில் படுற மாதிரி பிசிறு எல்லாமே பட்டி பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். நல்லா ஓரத்துலேயே தையல் போடுங்க. பிசிறு எல்லாம் கீழ்ப்பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு ஓரத்துலேயே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுலையே மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு கைடு கேப்பில் அந்த தையலை ஒட்டி 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கீழேயே இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம். மேலேயும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்,
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பட்டி அட்டாச் பண்ணியிருக்கோன்னு. இப்போ கொக்கி பட்டியை ஐப்பட்டியும் தைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் எந்த பக்கம் கொக்கி பட்டி எந்த பக்கம் ஐப்பட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே இதுலேயும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி தான் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து மெயின் கிளாத்தில் ஒரு 2 இன்ச் கிளாத்தும் அதே மாதிரி லைனிங்கில் 2 இன்ச் கிளாத்தும் எடுத்திருக்கோம். ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே இப்போ கொக்கி பட்டியோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த 2 இன்ச் கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தா 1/4 இன்ச்சில் கரெக்டாக வந்து தையல் போடுங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் இருக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இருக்கணும். அதே மாதிரி மேல் பக்கமும் 1/2 இன்ச் இருக்க மாதிரி தைச்சிக்கணும். இப்போது அதை அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொக்கி பட்டி பக்கமாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போது மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 இன்ச் கிளாத்தை 1 இன்ச் அளவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் 1 இன்ச்சில் கரெக்டாக இருக்க மாதிரி மடக்கி எட்ஜ்லேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கதையும் இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கி விட்டு அதே மாதிரி கரெக்டாக 1 இன்ச் அளவில் கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி தையல் போட போகிறோம். முதல்ல கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஊசியை குத்தி அது இந்த மாதிரி மேல் நோக்கி கழுத்து பக்கமாக திருப்பிட்டு மேல் நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு கரெக்டாக உள் பக்கமாக நல்லா திருப்பி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வந்தனையும் மறுபடியும் அதை முன் பக்கம் கொக்கி பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கமாக வர மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி தையல் போட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகுறப்ப ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொக்கி பட்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குன்னு. இப்போது கொக்கி பட்டி தைச்சாச்சு. இப்போ ஐப்பட்டி தைச்சிக்கலாங்க. கொக்கி பட்டி வந்து வெளிப்பக்கமாக தைச்சி உள்பக்கமாக திருப்பணும். ஆனால் ஐப்பட்டி வந்து உள்பக்கமாக தைச்சி வெளிப்பக்கமாக திருப்பி தைக்க போகிறோம். ஐப்பட்டி தைக்கிறதுக்கும் அதே மாதிரி 2 இன்ச் கிளாத்து மெயின் கிளாத் ஒன்றும் லைனிங் கிளாத் ஒன்றும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடோட கெட்ட பக்கத்து மேலே ஐப்பட்டியோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே தைச்ச மாதிரி 1/2 இன்ச்சு கீழே இந்த 2 இன்ச் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கரெக்டாக 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்க அளவில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரியே இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி பட்டி சைடு ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிசுறு எல்லாமே கரெக்டாக ஐப்பட்டி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போது கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 1/2 இன்ச் கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டு அந்த கிளாத்தை அப்படியே வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணி அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து அந்த தையல் க்ளோஸ் ஆகுற மாதிரி வச்சுட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி பக்கம் இருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு அதை அப்படியே மேல் பக்கமாக திருப்பி கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த தையல் வந்து கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மூடுனா போதும். எல்லா துணியும் உள்பக்கமாக திருப்பக்கூடாது.
அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. கீழ் பக்கமும் அதே மாதிரி இருக்கிற 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள் பக்கமாக அந்த மாதிரி திருப்பிட்டு கரெக்டாக அதே ஷேப்புக்கு மடக்கி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஊசியை குத்திட்டு அதே மாதிரி கொக்கி பக்கம் இந்த மாதிரி திருப்பி அங்கே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஐப்பட்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஐ தைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஊசியை கரெக்டாக எட்ஜில் குத்தி இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்துட்டு ஊசியை குத்தி டர்ன் பண்ணி இந்த இடத்துல நல்லா 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக ஊசியை குத்திட்டு மறுபடியும் மேல் பக்கமாக திருப்பி எந்த அளவுக்கு கொக்கி டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மறுபடியும் குத்திட்டு திருப்பி பேக் ஸ்டிச் கொடுத்து வி மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் அதை அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கமாக பேக் ஸ்டிச் கொடுத்து தைச்சிக்கலாம். இதே மாதிரியே 5 இல்லாட்டி 6 இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல கொக்கி வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரே டிஸ்டன்ஸில் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வீ தைக்கிற இடத்துல நல்லா 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா தையல் விடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே உங்களுக்கு தேவையான இடத்துல வீ வந்து தைச்சிக்கோங்க. நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்து வீ தைங்க. நான் பாருங்கள் நல்லா 3 தடவை பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எத்தனை தடவை கொக்கி கழட்டி மாட்டினாலும் உங்களுக்கு விடாமல் இருக்கும். லாஸ்ட் வீயும் தைச்சிக்கலாம். நல்லா 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து கீழ்ப்பக்கமாக பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹைட்டில் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ரொம்பவே பர்ஃபெக்டான மெத்தடில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக தைச்சிருக்கோன்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் தைச்சி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.